சென்னையில ப்ராப்பர்ட்டிஸ் தேடுறீங்கன்னா findbhk.com போங்க. மேட்சிங் ப்ராப்பர்ட்டிஸை AI உங்களுக்கு சஜஸ்ட் பண்ணும். தாய்மானவன், இப்ப நீங்க பார்க்கக்கூடிய காட்சிகள் அங்க என்ன? அனைத்து கூட்டணி கட்சி தலைவர்களும் வந்து விட்டார்களா? எப்ப இந்த தொகுதிகள் என்ன அப்படிங்கிற விவரம் தெரிய வரதுக்கான வாய்ப்பு இருக்கு? அனைத்து கூட்டணி கட்சி தலைவர்களுமே தற்போது வருகை தந்த வண்ணம் இருக்கிறாங்க. வரக்கூடிய தலைவர்களை அதிமுகவுடைய இரண்டாவது கட்ட தலைவர்கள், நிர்வாகிகள் வரவேற்று அவர்களை மேலே அழைத்து வரக்கூடிய காட்சிகளை நாம் நேரடியாகவே பார்த்து வருகிறோம். குறிப்பாக முன்னதாக தமிழ் மாநில காங்கிரஸ் கட்சியினுடைய ஜி.கே. வாசன் வருகை தந்தார். ஐஜேகே கட்சியினுடைய தலைவர் பாரிவேந்தர் வருகை தந்திருந்தார். அதே போல பாமகவுடைய அன்புமணி ராமதாஸ் அவர் வருகை தந்திருந்தார். பாஜக மாநில தலைவர் நயினார் நாகேந்திரன், தமிழிசை சவுந்தரராஜன் ஆகியோர் வருகை தந்திருந்தாங்க. அதே போல தற்போது அமமுகவுடைய பொதுச் செயலாளர் டிடிவி தினகரன் வருகை தந்திருக்கிறார். இப்படியாக கூட்டணி கட்சி தலைவர்கள் வரிசையாக வருகை தந்திருக்கிறாங்க. அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமியை பொறுத்தமட்டில் முன்னதாகவே வருகை தந்துவிட்டார். அவர் பொதுச் செயலாளர் அறையில இருக்கிறார். கூட்டணி கட்சி தலைவர்கள் அனைவருமே வருகை தந்த பிறகாக ஒரு பிரஸ் மீட் அரேஞ்ச் பண்ணியிருக்கிறாங்க. அந்த செய்தியாளர் சந்திப்புல பார்த்தோம் என்றால் அனைத்து கூட்டணி கட்சி தலைவர்களுமே ஒரு சேர அமர்ந்து எந்தெந்த கட்சிகளுக்கு எந்தெந்த தொகுதிகள் என்ற அறிவிப்பை வெளியிட இருக்கிறாங்க. குறிப்பாக பெரிய கட்சிகள் அனைத்துக்குமே எத்தனை தொகுதிகள் என்பது தொடர்பான விவரங்கள் தெரிய வந்துவிட்டது. நேற்று முன்தினம் நடைபெற்ற அந்த பேச்சுவார்த்தை, அதாவது மத்திய அமைச்சர் பியூஷ் கோயல் தமிழகம் வந்திருந்தார். அந்த பேச்சுவார்த்தையிலேயே எந்தெந்த தொகுதிகள், எவ்வளவு தொகுதிகள் என்பதெல்லாம் பேசப்பட்ட நிலையில தொகுதிகள் எத்தனை தொகுதிகள் என்பது தொடர்பான அறிவிப்பு வெளியிடப்பட்டிருந்தது. பாஜகவுக்கு 27, பாமகவுக்கு 18, அமமுகவுக்கு 11 என அடுத்தடுத்த அறிவிப்புகள் அன்றைய தினமே வெளியான நிலையில நேற்றைய தினம் சிறிய கட்சிகளுக்கான அந்த தொகுதி பட்டியல் தொடர்ந்து பேச்சுவார்த்தைக்கு பிறகாக பேசப்பட்டு இறுதி செய்யப்படுகிறது. அப்போதுதான் தமிழ் மாநில காங்கிரசுக்கு 5 தொகுதி ஒதுக்கீடு செய்யப்படுவதாக நேற்று இரவு அறிவிப்பானது வெளியிடப்பட்டது. அப்போதே தமிழ் மாநில காங்கிரஸ் கட்சியினுடைய தலைவர் ஜி.கே. வாசன் தனக்கு என்னென்ன தொகுதிகள் ஒதுக்கீடு செஞ்சிருக்கிறாங்க என்பது தொடர்பான விவரங்களையும் வெளியிட்டிருந்தார். குறிப்பா ஒட்டன்சத்திரம், ஈரோடு மேற்கு, ராணிப்பேட்டை, கிள்ளியூர், கும்பகோணம் ஆகிய 5 தொகுதிகளை ஒதுக்கீடு செய்திருப்பதாக தெரிவித்திருந்தார். இதே போல அதற்கு அடுத்தபடியாக தமிழக மக்கள் முன்னேற்ற கழகத்துக்கு ஒரு தொகுதி ஒதுக்கீடு செய்யப்பட்டிருந்தது. அக்கட்சியுடைய தலைவர் ஜான் பாண்டியன் வெளியே செய்தியாளர் சந்திப்பின் போது கூட ராஜபாளையம் தொகுதி ஒதுக்கீடு செய்யப்பட்டிருப்பதாக தெரிவித்திருந்தார். இதன் காரணமாகத்தான் சென்ற முறை ராஜபாளையம் தொகுதியில போட்டியிட்டிருந்த முன்னாள் அமைச்சர் தற்போது தொகுதி மாறி போட்டியிட வேண்டிய ஒரு சூழல் ஏற்பட்டிருந்தது. ராஜேந்திர பாலாஜி இந்த முறை சிவகாசி தொகுதிக்கு மாற்றம் செய்யப்பட்டிருக்கிறார். இப்படியாக கூட்டணி கட்சிகள்ல தொடர்ந்து அந்த தொகுதி பங்கீடு, எந்தெந்த தொகுதிகள் போட்டி என்பது தொடர்பான பேச்சுவார்த்தைக்கு பிறகாக ஒரு சில மாறுதல்கள் இருக்கத்தான் செய்கின்றன. அந்த மாறுதல்களை பொறுத்து வேட்பாளர்கள் அறிவிப்பும் இருப்பதை நம்மால் நேரடியாகவே பார்க்க முடியுது. அந்த அடிப்படையில் தான் ராஜேந்திர பாலாஜி தொகுதி மாறி இந்த முறை சிவகாசி தொகுதியில போட்டியிடுவதாக இன்று காலை அறிவிப்பு வெளியிடப்பட்டிருந்தது. அதிமுக தரப்புல 23 வேட்பாளர்கள் அடங்கிய முதற்கட்ட பட்டியல் வெளியிடப்பட்டிருந்தது. அதுல பெரும்பான்மையானவர்கள் முன்னாள் அமைச்சர்களாக இருக்கக்கூடிய நிலையில் அவர்களுக்கான அறிவிப்பு வெளியிடப்பட்டிருந்தது. அதுல குறிப்பா மயிலம் தொகுதிக்கு இந்த முறை சி.வி. சண்முகம் மாறி இருக்கிறார். மயிலம் தொகுதி என்பது கடந்த முறை பாமக வெற்றி பெற்ற ஒரு தொகுதியாக பார்க்கப்பட்டது. இந்த முறை எனவே மயிலம் தொகுதி பாமகவுக்கு ஒதுக்குவதற்கான வாய்ப்பில்லை. இப்படிப்பட்ட நிலையில தான் தொடர்ந்து அந்த கூட்டணி தொகுதி பங்கீடு என்பது நகர்ந்து வருகிறது. இன்னும் சில மணி நிமிடங்கள்ல எத்தனை தொகுதிகள், எந்தெந்த தொகுதிகள் என்பது தொடர்பான அறிவிப்பு வெளியாகலாம் என எதிர்பார்க்கப்படுகிறது. அம்மா மக்கள் முன்னேற்ற கழகத்தை பொறுத்தமட்டில் 11 தொகுதிகள் அடங்கிய உத்தேச பட்டியல் என்பது நாம் ஏற்கனவே வெளியிட்டிருந்தோம். அதுல பெரிய அளவுல மாறுதல்கள் இருக்காது என நம்புகிறோம். ஒரு சில தொகுதிகள் கூட்டணி கட்சிகளுக்கு ஒதுக்கீடு செய்வது போக மாறுதல்கள் இருக்கலாம் எனவும் சொல்லப்படுகிறது. இதே போலதான் பாஜகவுக்கும் 27 தொகுதிகள் அடங்கிய பட்டியலை வெளியிட்டிருந்தோம். ஒருவேளை அந்த தொகுதிகளில் ஒரு சில மாறுதல்கள் இருக்கக்கூடிய பட்சத்துல பேக்கப்க்கு கூடுதலா ஒரு 5 தொகுதிகளை பாஜக பட்டியலிட்டு வைத்திருந்ததையும் நம்ம சுட்டிக்காட்டியிருந்தோம். அப்படிப்பட்ட நிலையில எந்தெந்த தொகுதிகள் என்பது தொடர்பான விவரங்கள் எல்லாம் இன்னும் சில நிமிடங்கள்ல தெரிய வரும் என எதிர்பார்க்கப்படுகிறது. இவை ஒரு புறம் இருக்க அதிமுகவுடைய முதற்கட்ட வேட்பாளர் பட்டியல் தான் வெளியாகி இருக்கிறது. மீதமுள்ள இரண்டாவது கட்ட வேட்பாளர்கள், மீதம் இருப்பவர்களுக்கான வேட்பாளர் பட்டியல் வெளியாகாத ஒரு சூழல் இருக்கிறது. இந்த கூட்டணி கட்சிகளுக்கான தொகுதிகள் அறிவிக்கப்பட்ட பிறகாகத்தான் அந்த இரண்டாவது கட்ட வேட்பாளர்கள், மீதம் இருப்பவர்களுக்கான வேட்பாளர் அறிவிப்பு என்பது இருக்கிறது. இதன் காரணமாகத்தான் யாரெல்லாம் அந்த வேட்பாளராக தேர்வு செய்யக்கூடிய அந்த ரேஸ்ல இருக்கிறாங்களோ,
எல்லாருமே வந்து கவனிச்சுட்டு இருக்கிறாங்க. நமக்கு வந்து சீட்டு கிடைக்குமா, இல்ல வந்து கூட்டணி கட்சி கொடுத்துருவாங்களா என்ற அடிப்படையில அதிமுக அலுவலகத்திற்கு அவர்களும் வந்திருப்பதை நம்மால் நேரடியாக பார்க்க முடியுது. ஒட்டுமொத்த கூட்டணி குறித்தான நகர்வுகளும் இந்த தொகுதி பங்கீடு குறித்துதான் இருக்கிறது. தொகுதி பங்கீடு முழுமை பெற்று அறிவிப்பு வெளியான பிறகாக அடுத்தடுத்து வேட்பாளர் பட்டியல்களை கூட்டணி கட்சிகள் வெளியிடும் என எதிர்பார்க்கப்படுகிறது. அதிமுகவும் 2வது கட்ட வேட்பாளர்கள் மீதம் இருக்கக்கூடியவர்களை இன்று மாலைக்குள்ளார வெளியிடலாம் என திட்டமிட்டிருக்கிறாங்க. இந்த நிகழ்ச்சி முடித்த பிறகாக அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி மயிலாப்பூர் செல்ல இருக்கிறார். மயிலாப்பூர்ல பொதுக்கூட்டத்தில் பங்கேற்க இருக்கிறார். குறிப்பாக தேர்தல் தேதி அறிவிக்கப்பட்ட பிறகாக நடைபெறக்கூடிய அந்த பொதுக்கூட்டம் என்பதன் காரணமாக இந்த பொதுக்கூட்டமும் முக்கியத்துவம் பெறுவதை பார்க்க முடியுது. கூட்டணி கட்சிகள் போட்டியிடக்கூடிய தொகுதிகளை இன்னும் சற்று நேரத்தில் அறிவிக்க இருக்கிறார் திரு எடப்பாடி பழனிசாமி. அதிமுக தலைமை அலுவலகத்துக்கு கூட்டணி கட்சி தலைவர்களும் முக்கிய நிர்வாகிகளும் வந்த வண்ணம் இருக்கிறார்கள். அந்த வகையில் இன்னும் அவங்க எல்லாரும் வந்ததுக்கப்புறம் ஒரு ப்ரெஸ் மீட்டுக்கு ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கு. அதில் இணைந்து செய்தியாளர்களை சந்தித்து யார் யாருக்கு எந்தெந்த தொகுதிகள் அப்படிங்கிறது தொடர்பான முக்கிய அறிவிப்பு இன்னும் சற்று நேரத்தில் வெளியாக இருக்குது. இப்போ நம்ம பார்க்குறோம், அதிமுகவை சேர்ந்த முன்னாள் அமைச்சர்கள், கட்சியினுடைய மூத்த நிர்வாகிகள், இவங்க எல்லாருமே அந்த அதிமுக தலைமை அலுவலகத்தில் இருக்கக்கூடிய அந்த காட்சிகள். இன்று காலை முதற்கட்டமாக 23 வேட்பாளர்கள் அடங்கிய பட்டியலை அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி வெளியிட்டிருந்தார். அந்த 23 பேர் கொண்ட பட்டியல் அப்படின்னு பார்க்கும்போது அவங்க எல்லாருமே முன்னாள் அமைச்சர்களாக அவங்களுடைய தொகுதியில் ஒரு ஸ்ட்ராங் வேட்பாளராக இருக்கக்கூடிய அந்த பட்டியல் வந்து வெளியிடப்பட்டிருக்கு. அதில் திரு சி.வி. சண்முகம், திரு கே.டி. ராஜேந்திர பாலாஜி இவங்களுடைய தொகுதிகள் மட்டும் மாற்றப்பட்டிருந்தது. இப்போ திரு ராஜேந்திர பாலாஜி அவர்களை பொறுத்த வரைக்கும் ராஜபாளையம் அப்படின்னு பார்க்கும்போது அது திரு ஜான் பாண்டியனுடைய தமிழக மக்கள் முன்னேற்ற கழகத்திற்கு ஒரு தொகுதி ஒதுக்கீடு செய்யப்பட்டிருக்குது. இப்போ தேசிய ஜனநாயக கூட்டணின்னு பார்க்கும்போது அவர் ஏற்கனவே அறிவித்து விட்டார் ராஜபாளையம்னு. ஸோ அதனால் இன்றைக்கி வந்திருக்கக்கூடிய பட்டியலில் பார்க்குறோம் திரு ராஜேந்திர பாலாஜி சிவகாசி தொகுதியில் போட்டியிடுறார். இப்போ சிவகாசி அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா கடந்த முறை காங்கிரஸ் அந்த தொகுதியில் போட்டியிட்டு வெற்றி பெற்றிருக்கிறார்கள். கிட்டத்தட்ட ஒரு 42% வாக்கு வங்கி அவங்களுக்கு அங்கே இருக்குது கடந்த முறை அப்படின்னு பார்க்குறோம். இந்த முறை அவர் சிவகாசியில் போட்டியிடுகிறார். இது போன்ற அதே போல் மயிலம் அப்படின்னு பார்க்குறோம் திரு சி.வி. சண்முகம் முன்னாள் அமைச்சர் அவர் களம் காண இருக்கிறார். மயிலத்தை பொறுத்த வரைக்கும் கடந்த தேர்தலில் பார்க்குறோம் பாட்டாளி மக்கள் கட்சி போட்டிட்டு இருந்தாங்க. கிட்டத்தட்ட ஒரு 45% வாக்கு வங்கி அவங்களுக்கு இருந்தது. 2வது இடத்துல திமுக இருந்தாங்க. அப்போ பாமக மயிலத்தில் போட்டியிட போகிறதில்லை அப்படிங்கிறது தெளிவாகிறது. ஏன்னா திரு சி.வி. சண்முகம் களம் காண்கிறார். இந்த மாதிரி 1-2 தொகுதிகள் வந்து மாறுவதற்கான வாய்ப்பு இருக்கே ஒழிய மற்றபடி கூட்டணி கட்சிகள் கோரி இருக்கக்கூடிய அந்த விருப்பப்பட்டியல் அவர்களுக்கு கிடைக்கும் என்றே எதிர்பார்க்கப்படுகிறது. இந்த உறுதியாக இவங்க விருப்பமாக கோரி இருக்கக்கூடிய அந்த பட்டியல் உறுதியாக யார் யார் எந்தெந்த தொகுதிகள் அப்படிங்கிறதுக்கான விவரம் இன்னும் சற்று நேரத்தில் வெளிவந்துடும். ஏற்கனவே நம்ம பாஜகவுக்கு 27 தொகுதிகள் ஒதுக்கீடு செய்யப்பட்டிருந்த பொழுது அவங்களுடைய விருப்பப்பட்டியலில் என்னென்ன தொகுதிகளுடைய தேர்வு இருக்குது அப்படிங்கிறத கடந்த சில நாட்களாகவே பார்த்துக்கிட்டு இருக்கிறோம். அந்த வகையில் சென்னையை பொறுத்த வரைக்கும் மயிலாப்பூர் இருக்குது, வேளச்சேரி இருக்குது, இது போன்ற தொகுதிகள், வானூர், திருச்செங்கோடு, இது போன்ற பல்வேறு தொகுதிகள். அது மட்டும் இல்லாமல் அறுபடை வீடுமே அவங்களுடைய விருப்பப்பட்டியலில் இருக்குது அப்படிங்கிறத பார்த்தோம். அந்த வகையில் திருத்தணி அந்த தொகுதியில் இருக்கிறத நம்ம பார்க்க முடிஞ்சுது. அதே போல் திருச்செந்தூர் இருக்கிறதையும் பாஜகவுடைய பட்டியலில் விருப்பப்பட்டியலில் இருக்கிறதையும் நம்மளால் பார்க்க முடிஞ்சுது. ஆனால் திருப்பரங்குன்றம் அப்படின்னு பார்க்கும்போது திரு ராஜன் செல்லப்பா களம் காண்கிறார். அப்படி இருக்கும் பொழுது திருப்பரங்குன்றம் பாஜகவுக்கு இல்லை அப்படிங்கும்போது வேறு என்னென்ன தொகுதிகள் அவங்களுக்கு கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது? 27 தொகுதிகள் அடங்கிய விருப்பப்பட்டியல் பாஜக கொடுத்துருக்கிறத நம்ம பார்க்கும்போது அதில் ஏதாவது தொகுதிகள் 1-2 தொகுதிகள் வேறு கட்சிகளுக்கு போகுதா? அவங்க கேட்கக்கூடிய அதே தொகுதி அதிமுகவும் கேட்குறாங்களா, பாமகவும் கேட்குறாங்களா அப்படிங்கிறத பார்க்க வேண்டி இருக்கிறது. இன்னொரு பக்கம் நம்ம பார்க்குறோம் அமமுகவும் இருக்கிறாங்க. கடந்த முறை சட்டமன்ற தேர்தலில் பார்க்குறோம் அமமுக அதிமுக கூட இல்லாமல் தனித்து அவங்க களம் காண்டிருந்தாங்க. நிறைய சட்டமன்ற தொகுதிகளில் 3வது இடத்துல அமமுக இருந்ததை பார்க்குறோம். இந்த முறை அதிமுகவோட சேர்ந்து அமமுக களம் காண்கிறார்கள் அப்படிங்கும்போது அவங்களுக்கான அந்த வெயிட்டேஜ் இன்னும் ஜாஸ்தியாக இருக்கும். அந்தந்த தொகுதிகளில் சேர்ந்துருக்கிறாங்க அப்படிங்கும்போது அவங்களுக்கான வெயிட்டேஜ் இன்னும் ஜாஸ்தியாக இருக்குன்னு பார்க்க முடிகிறது. ஸோ அமமுகவை பொறுத்த வரைக்கும் 11 தொகுதிகள் அடங்கிய விருப்பப்பட்டியலை அவங்க ஏற்கனவே கொடுத்துருக்குறாங்க. சென்னையை பொறுத்த வரைக்கும் சைதாப்பேட்டையெல்லாம் அவங்களுடைய இதுவாக இருக்குது. அதே போல் டெல்டா மாவட்டங்களில் பார்க்கும்போது ஒன்று தஞ்சாவூர் இல்லை திருவையாறு அப்படிங்கிறதும் அமமுக கேட்டிருக்கக்கூடிய அந்த விருப்பப்பட்டியலில் இருக்குது அப்படிங்கிறது பார்க்க முடிகிறது. இது எல்லாமே அந்த இறுதியான அந்த பெயர் பட்டியலில் இடம்பெறுமா அப்படிங்கிறது தான் பிரதான கேள்வி. அந்த கேள்விக்கான பதில் தான் இன்னும் சற்று நேரத்தில் வரும். அனைத்து கூட்டணி கட்சி தலைவர்களும் அதிமுக தலைமை அலுவலகத்துக்கு வந்தவுடனேயே எல்லாரும் சேர்ந்து
செய்தியாளர்களை சந்திக்க இருக்கிறாங்க. செய்தியாளர்கள் சந்திப்பில் இந்த கூட்டணி கட்சிகள் எந்தெந்த தொகுதிகளில் களம் காண்கிறார்கள் என்பது தொடர்பான முக்கிய அறிவிப்பு வெளிவர இருக்கு. சென்னையில ப்ராப்பர்ட்டிஸ் தேடுறீங்கன்னா findbhk.com போங்க. மேட்சிங் ப்ராப்பர்ட்டிஸ AI உங்களுக்கு சஜஸ்ட் பண்ணும்.